This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VVM சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பாராட்ட பெறுவீங்க. ஆனால் ஈஸியான மெத்தடு தான், பார்க்க சிம்பிளாக இருக்கும். இது என்னடா டேஸ்ட்டாக இருக்க போதுன்னு நினைப்பீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா VVM சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து ஃபஸ்ட் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கட்டி பெருங்காயம் ஒரு 3 காயம் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் குக்கரில் வேக வைக்கலை, எனக்கு பருப்பு சீக்கிரம் வெந்துடும், அதனால் நான் அடுப்பில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள், நல்லா தண்ணியோட தண்ணியாக பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. போதும். இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெள்ளைப்பூடு நல்லா தோலை உரித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். குக்கர் இல்லாமல் நீங்கள் வேறு பாத்திரம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இதோடையே 1/4 டீஸ்பூன் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு ரெண்டுமே. இது கூட நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த குறகுறப்பான பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகணும். ஏன்னா பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், ஆனால் பச்சை வாசனை போகணும். அதை வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். அன்றைக்கி 3 தக்காளி சும்மா ரஃப்பாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வேக வைக்கிறதுனால அது எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இதில் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த காய்கறியும் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், அவரைக்காய், அது கூட கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருத்துறங்கிறதுனால கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காய்கறியெலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இப்போ மூடி போட்டு இந்த காய்கறி இப்படி எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள், போதும். இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக மல்லித்தூள், இதில் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல். ஒரு டீஸ்பூன் போல் சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா இதில் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சோட பெருங்காயத்தூளும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை அப்படியே நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ
இப்போ காய்கறி நல்லா வேகணும். பாருங்கள், காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. தண்ணியுமே நல்லா வற்றி இருக்கு பாருங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பருப்பு மற்ற வச்சு கடைஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இதில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா மணமாக இருக்குது. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பழையபடி நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம இதில் தேங்காய் போட்டிருக்கோம். பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் தூள் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லியில் தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.